வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது அறுவை எஃப்எம் 107.8. கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. உங்க ஷோ அல்ல அல்ல குறையாத மொக்கை இதோ. நான் உங்க ஆர்ஜே லுல்லவி. காலம் காலமா பிளாஷ்பேக்னு உடனே வர கொசுபத்தி சுருளன்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஆடியோல உங்க எல்லாரையும் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு போக போறேன். கவலைப்படாதீங்க, இதுக்கு நான் உங்ககிட்ட ஒரு நயா பைசா கூட வாங்க போறது கிடையாது. முற்றிலும் இலவசம். சம்மர் வெக்கேஷன்ல கிராமத்துல இருக்கிற தாத்தா வீட்டுல இருக்க மொத்த ஃபேமிலியும், அதாவது வாண்டுகளையும் சேர்த்து ஒரு 60-70 பேர் ஒன்னா இருக்கப்போ எப்படி இருந்துச்சு, அந்த சந்தோஷங்கள்ல சாம்பிளுக்கு ஒரு சில விஷயங்கள் தான் இந்த ஆடியோ. நான் கேட்ட சில விஷயங்கள், அதாவது என்கிட்ட அந்த காலத்துல நாங்கள்லாம் அப்படின்னு சொன்ன கதைகளை இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி ஷோ. டன் டர டன் டர டன் டர டன். இப்போ இருக்க மாதிரி சம்மர் வெக்கேஷன் கோர்ஸ்லாம் அப்போ, அதாவது ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்ப கிடையாது. சம்மர் வெக்கேஷன் உடனே பட்டுன்னு ஞாபகத்துக்கு வர ஒரே விஷயம் தாத்தா பாட்டி வீடும் அடுத்து அங்க அடிக்க போற ஒரு மாச கூத்தும் தான். அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் எதுக்கு? அப்படி என்ன அதுல ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா? தாத்தா பாட்டி அத்தை மாமா மாமா பசங்க சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரியப்பா அண்ணா அக்கா தம்பி தங்கச்சின்னு எல்லாரும் ஒரே வீட்டுல. இதுல பக்கத்து வீட்டு தாத்தா எதிர்த்த வீட்டு குட்டீஸும் அடக்கம். எல்லாரும் ஒரே வீட்டுல திருவிழா மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் கண்ணு முன்னாடி வரும் இல்லையா? அதனாலதான் அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். ஊர்ல இருந்து எல்லாரும் வராங்கன்னு தெரிஞ்ச உடனே கிராமத்துல இருக்க தாத்தாவும் மாமாவும் வண்டி மாடு கட்டிட்டு ரெடியா நிப்பாங்க நம்ம எல்லாரையும் அழைக்கிறதுக்காக. வண்டிக்கார தாத்தா நம்ம இறங்கின இடத்துல இருந்தே சேஃபா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுருவாரு. வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச உடனே எல்லாரும் ஓடி வந்து கையில இருக்க லக்கேஜ் எல்லாம் வாங்கி பல நலன் விசாரணைகள் புலன் விசாரணைகள்லாம் அன்னைக்கு நடக்கும். அடுத்த நாள்ல இருந்து ஃபன் ஆரம்பிக்கும். காலையில எல்லாரும் எழுந்து ஆத்தாங்கரைக்கு போய் வேப்பங்குச்சி வச்சு பல்லுக்கிலெல்லாம் விளக்கிட்டு வீட்டுக்கு வந்தா பெரிய குண்டான்ல காஃபி ரெடி ஆயிட்டு இருக்கும். சைட்ல இன்னொரு பெரிய குண்டான்ல இட்லியும் வெந்துட்டு இருக்கும். ஒரு ஈடு ஊத்தி எல்லாருக்கும் 1-2 கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம இட்லி மாதிரி குட்டியாலாம் இருக்காது. வெந்தய இட்லி நல்லா பெருசா சாஃப்டா பூவரசி இலையில சுட்டு கொடுப்பாங்க. கூட நல்லா காரமா பூண்டு சட்னியோ புளித்துவையலோ வச்சு கொடுப்பாங்க. அடடா, சொல்லவே நாக்கு ஊறுது இல்ல. அரட்டை அடிச்சுட்டே சாப்பிடுறதுனால எவ்வளவு சாப்பிட்டோன்னே தெரியாம உள்ள போய்கிட்டே இருக்கும். இட்லி அவ்வளோதாங்கிற நிலைமை வர வரைக்கும் காலை டிஃபன் தொடரும். டிஃபன் முடிஞ்ச உடனே குட்டீஸ்லாம் மாமாவை கூட்டிட்டு ஆத்தாங்கரைக்கோ தோப்புக்கோ இல்ல வயலுக்கோ கிளம்பிடுவாங்க. அங்க போய் மாங்காய் கொடுக்காப்பள்ளி நெல்லிக்கான அடிச்சு சாப்பிடுறது, நொங்கு இளநீ குடிக்கிறது, கபடி விளையாடுறது, கண்ணாம்பூச்சி விளையாடுறது, ஓடி பிடிச்சி விளையாடுறது, இல்ல ஆத்துல குளத்துல எல்லாம் குளிக்கிறதுன்னு மத்தியானம் ஆயிடும். மத்தியான சாப்பாடு வயலுக்கு பெரிய கேரியர்லயோ தூக்குச்சட்டிலையோ தேடி வரும். அதுல வறுவல் பொரியல் சாப்பாடுன்னு ஃபுல் மீல்ஸோட நேத்து வச்ச சோறு ஐஸ் பிரியாணியா மாறி கூட இருக்கும். எல்லாரும் கதை பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கப்போ ஒரு கை வந்து எப்படியா இருந்தாலும் எனக்கு ஒரு பருக்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லும். பார்த்தா பண்ணையால் நிப்பாங்க. உங்களுக்கு இல்லாததான்னு சொல்லி அந்த கைக்கும் பாசத்தோட சாப்பாடு கொடுத்துட்டு கேலியும் கூத்துமா அப்படியே பொழுது போகும். ஈவினிங் வீட்டுக்கு வந்த உடனே புட்டு குழிப்பணியாரம் நீருருண்டன்னு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ரெடியா இருக்கும். அதையும் லபக்கு லபக்குன்னு வாய்க்குள்ள போட்டுட்டு திரும்பி விளையாட்ட ஆரம்பிச்சிடும். நைட்டு சாப்பாட்டுக்கு பாட்டி வீட்டுல இருக்கிற பெரிய பாத்திரத்துல சாப்பாடு கிளறி வச்சுட்டு ரெடியா உட்காந்துருப்பாங்க. குட்டீஸ்க்கு ஒரு ரவுண்டு, அடுத்த செட்டுக்கு ஒரு ரவுண்டுன்னு சாப்பாடை உருட்டி உருட்டி கையில கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு உருண்டை உருட்டுறதுக்குள்ள பாத்திரத்தை சுத்தி 10 கை இருக்கும். அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி எல்லாருக்கும் வயிறு நிறைய வைப்பாங்க. வயிறு மட்டும் இல்ல, அந்த நேரத்துல மனசும் நிறைஞ்சு இருக்கும். மண்பானை சமையலும் பாட்டி கையால பாசத்தோட பிசைஞ்ச அந்த சுவையும் சேர்ந்து சொர்க்கத்துல இருக்க அமிர்தம் இந்த அளவுக்கு சுவையா இருக்குமான்னு யோசிக்க வைக்கும் ஒரு நிமிஷம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாட்டுக்கு பாட்டு டான்ஸு, அந்த காலத்துல நடந்த கதைகள், பாட்டி தாத்தாவோட கியூட்டான லவ் ஸ்டோரின்னு எல்லா கதைகளையும் கேட்டுட்டு தூங்கவே மனசு இல்லாம தூங்கணும். இதுல அக்கா பொண்ணு மாமா பொண்ணெல்லாம் இருந்தா ஓரக்கண்ணால லைட்டா சைட் அடிச்சுக்கிறது, அந்த நிலா வேணுமா சொல்லு, இந்த மணலை கயிறா திரிச்சு தரட்டுமா சொல்லுன்னெல்லாம் கேட்டு இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றதும் ஒரு ஓரமா நடந்துட்டு இருக்கும். இது மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கலாம். இல்ல நாங்கள்லாம் அந்த காலத்துலன்னு ஆரம்பிச்ச கதைகளை கேட்டிருக்கலாம். நீ என்ன சொல்ற நான் சொல்றேன் பாருன்னு கதைகள் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. படிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டு மை ஆடியோ. இன்னொரு நல்ல ஆடியோவோட கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுறது ஆர்ஜே லுல்லவி ஃப்ரம் அல்ல அல்ல குறையாத மொக்கை.
இது அரவை எஃப்எம் 107.8 கேட்டா கேளுங்க கேட்காட்டி போங்க. இப்படி ஒரு ஃப்ரீக்வன்சில எஃப்எம்ஏ இல்லையேன்னு யோசிக்கிறீங்களா? கரெக்டு தான். இது ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் இல்லை, யூடியூப் மாடுலேஷன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் உங்களால என் பேச்சை தாங்க முடியும்னு நினைச்சீங்கன்னா, நீயா நானா பாத்துரலாம்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.